Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ஈராக்கின் பஷ்ரா பகுதியில் அமெரிக்காவிற்கு சொந்தமான எண்ணெய் கப்பல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் இந்தியர் உயிரிழந்திருக்கிறார். அமெரிக்காவிற்கு சொந்தமான சஃபேஷியா விஷ்ணு என்ற எண்ணெய் கப்பல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. இது தொடர்பான மேலதிக விவரங்களை எமது மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். ஜோ மகேஸ்வரன், கூடுதல் விவரங்கள். பிரகாஷ், கடந்த 28ஆம் தேதி ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேலிய படைகள் தாக்குதலை தொடங்கின. இதற்கு பதில் தாக்குதலை ஈரானும் நடத்தி கொண்டிருக்கிறது. சுற்றி இருக்கிற நாடுகளுடைய அமெரிக்க ஆதரவு தளங்கள் மீது ஈரான் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்திட்டு இருக்கிற சூழல்ல ஹார்முஸ் நீரிணியை ஈரான் மூடி இருக்கிறது. அந்த வழியாகத்தான் எண்ணெய் சரக்கு கப்பல்கள் போக்குவரத்து என்பது மிக அதிகமாக இருக்கிறது. அந்த போக்குவரத்து என்பது தற்பொழுது முடங்கி இருக்கிற சூழல்ல இந்தியாவிற்கு வந்த ஒரு ஹார்முஸ் வழியாக வந்த ஒரு சரக்கு கப்பல் மீதும் ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. அந்த சரக்கு கப்பல் எரிந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த சூழல்ல ஈராக் கடல் பகுதியில சென்று கொண்டிருந்த 2 சரக்கு கப்பல்கள், கச்சா எண்ணெய்களை ஏற்றி கொண்டு வந்த 2 கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. ஒன்று ஈராக்கினுடைய பஷ்ரா பகுதியில் அமைந்திருக்கிற கஸ்ஸா துறைமுகத்தில் இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற தொலைவில் தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கு. 2 கப்பல்ல ஒரு கப்பல் அமெரிக்காவிற்கு சொந்தமான சஃபேஷியா விஷ்ணு என்கிற எண்ணெய் கப்பல். இந்த தாக்குதல்ல அந்த கப்பல் முற்றிலுமாக எரிந்து நாசமாகிட்டு இந்த கப்பல் நியூஜெர்சியை தளமாக கொண்ட செஃபேசியா டிரான்ஸ்போர்ட் என்கிற ஒரு நிறுவனத்திற்கு சொந்தமானது. அதே போல மால்டா கொடியோடு கூடிய கிரேக்கத்திற்கு சொந்தமான எம்டி செஃபிரோஸ் என்கிற ஒரு கப்பலும் இன்னொரு கப்பலும் தாக்குதலுக்கு உள்ளா இருக்கிறது. அந்த கப்பலும் பெரும் சேதம் அடைஞ்சிருக்கிறது. ஏதென்ஸை தலைநகராக தளமாக கொண்டிருக்கிற ஒரு நிறுவனத்தினுடைய கப்பல். இந்த கப்பல்ல ஏற்பட்ட பாதிப்பு குறித்து எந்த அதிகாரப்பூர்வமாக தகவல் வெளியாகல. ஆனா இது குறித்து பேசி இருக்கிற ஈராக்குடைய துறைமுகங்களுக்கான பொது நிறுவனத்தை சேர்ந்த அதிகாரி, இந்த ஃபர்ஹான் அதிகாரி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த தாக்குதல்ல ஒருவர் கொல்லப்பட்டிருக்காரு, உயிரிழந்து விட்டாரு. 38 பேர் மீட்கப்பட்டிருக்காங்க. சில பேர் காணா போயிட்டாங்க. அவங்கள தேடிட்டு இருக்கிற பணிகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, அந்த ஒருவர் கொல்லப்பட்டாது யாரு அப்படின்னா அவரு இந்தியாவை சேர்ந்தவர் என்று இப்ப தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த ஒருவர், இந்த இந்தியாவை சேர்ந்த ஒருவர் இப்போ ஈரானுடைய தாக்குதல்ல கொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிற அதே சூழல்ல இப்ப எண்ணெய் நிறுவனங்களுடைய உற்பத்தியை அவங்க நிறுத்தியிருக்காங்க. அது உலகளாவிய போர் நடந்துகிட்டு இருக்குது. ஈரான்ல, மத்திய கிழக்குல, மேற்காசியாவில் நடக்குது. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்திருக்காங்க. ஆனால் பல்லாயிரம் கிலோமீட்டருக்கு தொலைவில் இருக்கிற பிற நாடுகள்லையும் இது எதிரொலிச்சிருக்கு. நம்ம வீட்டு அடுப்பங்கரை வரை ஈரான் போரான தாக்கம், பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது நம்ம அண்மையில பார்த்துட்டு இருக்கோம். கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு. இப்ப இந்த சூழல்ல ஈரான் மீது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சிலையும் ஒரு எதிரான ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஈரான் சுத்தி இருக்கிற கத்தார், ஈராக், சவுதி அரேபியா, துபாய் உள்ளிட்ட ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட நாடுகள் மீதான தொடர் தாக்குதலை நடத்துறாங்க. இதை கண்டித்து அந்த நாடுகள் கத்தார் கொண்டு வந்த தீர்மானம் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுடைய ஆதரவோடு இந்த தீர்மானத்தை ஆதரவு கொடுத்திருக்காங்க. இந்த சூழல்ல ஈரான் ஒரு நிபந்தனையை, போரை தாக்குதலை நாங்க தொடர்ந்து நடத்துவோம் அப்படின்னு ஈரான் உறுதியா இருக்கிறாங்க. அமெரிக்கா எங்கள் நாட்டின் மீது அத்துமீறி எங்கள் இறையாண்மை மீது ஒரு தாக்குதல் நடத்திருக்காங்க, இதுக்கு அமெரிக்காவுக்கு சரியான பதிலடியை கொடுப்போம் அப்படின்னு தான் ஈரான் தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. எவ்வளவு இழப்புகள், உச்ச தலைவரே கொல்லப்பட்டாலும் அடுத்து ஒரு தலைவர் நியமிக்கப்பட்டார்கள். அதே போல ராணுவ தளபதிகள்லாம் கொல்லப்பட்டாலும் அடுத்தடுத்த தளபதிகள் நியமிக்கப்பட்டு தாக்குதலை ஈரானும் ஒரு பக்கம் தீவிரப்படுத்தியிருக்கிற சூழல்ல இந்த போர் முடிவுக்கு வர வேண்டும் என்று உலக நாடுகளும் வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. இந்த சூழல்ல ஈரானும் ஒரு போரை நிறுத்த வேண்டும் என்றால் 3 நிபந்தனைகள் என்று ஒரு 3 நிபந்தனைகளை கொடுத்திருக்காங்க. நிபந்தனை 1 என்ன அப்படின்னாக்கா, எங்களுக்கான சட்டப்பூர்வமான உரிமைகளுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கணும். அமெரிக்கா தாக்குதலால் ஏற்பட்ட சேதங்களுக்கு உரிய இழப்பீடை வழங்கணும். எதிர்காலத்துல இது போன்ற ஒரு தாக்குதலை நடத்த மாட்டோம் என்கிற உத்தரவாதத்தை கொடுக்கணுங்கிற 3 நிபந்தனைகளை இப்ப ஈரான் அரசு விதிச்சிருக்கிறது. அமெரிக்கா இப்ப நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு தாக்குதலை நிறுத்த போதா, அமெரிக்கா தாக்குகிற வரை, இஸ்ரேல் தாக்குகிற வரை எங்கள் பதில் தாக்குதல் என்பது தொடரும்னு அவங்க சொல்லியிருக்க சூழல்ல அமெரிக்காவினுடைய சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு முற்றிலுமாக எரிந்து நாசமாயிருக்கிற சூழல்ல இப்ப அமெரிக்கா இறங்கி வர போகிறதா,
இல்ல மீண்டும் பதில் தாக்குதலை நடத்த போகுதா, போர் பதற்றம் இன்னும் அதிகரிக்குமா, தாக்குதல் தொடருமா என்கிற அச்சத்தையும் கேள்வியையும் எழுப்பி இருக்கிறது பிரகாஷ். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன்.